பங்கெடுக்கும் தொகுதியில் உள்ள அனைத்து அன்பியங்களின் பங்கேற்பும் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஒவ்வொரு தொகுதியிலும் பங்கெடுக்கும் நபர்களின் எண்ணிக்கை குறைந்தது 12 நபர்களும் அதிகபட்சம் 20 நபர்களும் இருக்கலாம். இது இசைக்கருவிகள் மீட்பதும் சேர்த்து. நான்காவதாக, நீங்கள் பாடும் பாடல்கள் கிறிஸ்து பிறப்பு பாடலாக மட்டுமே இருக்க வேண்டும். ஐந்தாவது, மேடையில் இசைக்கருவிகளையும் பாடகர்களையும் ஒழுங்குமுறைப்படுத்த 2 நிமிடங்களும் பாடல் பாடுவதற்கு 8 நிமிடங்களும் வழங்கப்படும். ஆறாவது, நீங்கள் மீட்கும் இசைக்கருவிகளை நீங்களே கொண்டு வர வேண்டும். மேடையில் கீபோர்டு மட்டுமே உங்களுக்கு வழங்கப்படும். ஏழாவது, இந்த மேற்கண்ட 6 விதிமுறைகளில் ஒன்றை தவறினாலும் உங்கள் தொகுதியானது பாடல் போட்டியிலிருந்து நீக்கப்படும். எட்டாவது, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது. நன்றி. பிரியமானவர்களே, இப்பொழுது பாடவிருக்கின்ற இந்த பாடல்களுக்கு மதிப்பீடு செய்வது பற்றி நாங்களோடு சொல்ல இருக்கிறேன். இதுவரை இதை பற்றி சொல்லவில்லை. இருந்தாலும் தொடக்கத்திலேயே நீங்கள் அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கிறது. முதலாவதாக பார்க்கிற போது நபர்கள், மெம்பர்ஸ், எத்தனை நபர்கள் நீங்கள் பங்கெடுக்கிறீர்கள், அதாவது குறிப்பிட்ட நபர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு மதிப்பெண். அடுத்ததாக கருத்து, நல்ல மெசேஜ், நீட்டா பிரசண்டா அழகா ஒரு மெசேஜ் சொல்றது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கச்சா முச்சான இருக்குள்ள ஒரு சில பேர் பாடுறது புரியாது, என்ன கருத்து சொல்ல வராங்க என்று தெரியாது. அதனால அந்த கருத்துக்காக மதிப்பெண். அடுத்ததாக இசை கோர்வை, இசையும் அவர்கள் பாடுவதும் இணைந்து செல்கிறதா அதை பற்றி. அடுத்ததாக டைமிங், அதாவது தாளம் கரெக்டா எந்த ஒரு மிஸ்ஸும் ஆகாம இசையோடு கலந்து செல்வதற்காக. அடுத்ததாக ராகம், இனிமையாக பாடுறாங்களா இல்லைன்னா கொஞ்சம் ஒரு சில பேர் கத்துவாங்கல்ல, அதெல்லாம் இருக்குது. கடைசியாக கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டி என்று சொன்னாலும் உங்களுக்கே தெரியும், இந்த ஆடை அலங்காரங்கள், இந்த இடத்தை நிரப்புவது, அழகாக ஒரு சில வித்தியாசமான விஷயங்களை செய்வதற்காக அது ஒரு 10 மதிப்பெண்கள். கடைசியாக பார்க்கிற போது இப்படிதான் உங்களுக்கு ஒவ்வொன்றும் இருக்கிறது. மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கு நீங்கள் உங்களுடைய குழுவினை நாங்கள் மதிப்பீடு செய்வோம். ஓகே, இதுதான். எனவே உங்களுக்கு உங்களுடைய பாடல்கள் இனிமையாகவும் இறைவனுக்கு ஏற்றதாகவும் இருக்கட்டும். அனைவரும் இணைந்து மகிழ்ந்து அவர்களுக்கு கைத்தட்டி இப்பொழுது இந்த பாடலை பாடுறதுக்கு முன்னாடி டைமிங் சொல்லிடுறேன். ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு 2 நிமிடம், பாடுவதற்கு 8 நிமிடம். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பாடுவோம். டைம் ஆயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்றுக்கொள்ளலாம். மகிழ்ந்து பாடுகிற போது நடுவில் ஸ்டாப்லாம் பண்ண மாட்டோம். ஆனால் டைமிங்கை நாங்கள் சொல்லிடுறோம். ஃபைன். இப்போது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. ஹலோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? வரலையா? ஓகே, ஜாஜையா கொஞ்சம் பாருங்க. ஓகே, கொஞ்சம் நேரமானது ஸ்டார்ட் ஆக போகுது. என் கையில ரெடியா இருக்கு. எனவே உங்களுடைய நேரம் ரெடியா? 5 4 3 2 1 0 ஸ்டார்ட். பிறந்தார், அருள்மழை பொழிந்தார், எங்கும் திருநாளே.
ஹலோ. ஓகே, அருமையாக நேரத்திற்கு முடித்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. இந்த 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 வழியில படிங்க, இப்படி படிங்க ஐயா. ஓகே, 3 2 1 0 ஸ்டார்ட். குழந்தை பாலகன் பிறக்க போகின்ற இந்நன்னாளிலே மைக்கு கிட்ட வாங்க, மைக்கு கிட்ட வாங்க. குழந்தை பாலகன் பிறக்க போகின்ற இந்நன்னாளிலே தேசத்தில் ஏற்பட்டிருக்கும் பஞ்சம், பசி, வறுமை, சண்டை சச்சரவுகள், நாட்டுக்கு நாடு சமாதானமின்மை, மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் இவைகள் எல்லாம் நீங்கி அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், வளமான வாழ்வு இவைகளை பெற்று வாழ நம் ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் குழந்தை பாலகன் பிறக்க வேண்டும். நாம் தூய உள்ளத்தோடு அவரை வரவேற்போமா?
ஒரு சாங்கு, வெள்ளை நிறத்துல எல்லாரும் ஆடை அணிந்து ஒரு கிரிப்பல் அழகா நமக்காக நம்ம முன்னாடி ஒரு குழந்தை அழகா கைகளை ஆட்டி அதை பார்க்கும்போது ஒரு ஏஞ்சலிக்கு ஒரு ஃபார்ம்ல அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரும் கைகளை தட்டி தொகுதி 11க்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். வெரி குட். அடுத்ததாக தொகுதி 5 உள்ளே வருகிறார்கள். இவங்க கலர் கலரா வராங்க. மைக் வேணுமா? ஓவரா பேசாதீங்க, மைக் கொடுங்கன்றாங்க. பரவாயில்ல, என்னுடைய வார்த்தைக்கு இணங்கி அமைதியாக இருந்து பாடலை ரசித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க பாட ஆரம்பிக்க இருக்கிறார்கள். நன்னாங்க பாட வாழ்த்துக்கள். அடுத்த தொகுதி 3ஆம் தொகுதி தயாராக இருக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தயவு கூர்ந்து மைக் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. 2 1 0 your time starts now. Let us enjoy this season by celebrating Christmas carols. நிறுத்துமா, உங்க ஊர்ல பெரிய இங்கிலீஷ்ல நீங்க பிறந்த இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடுனீங்களா? இயேசு பிறந்தனால எங்க ஊர்ல எங்க கிராமத்துல நாங்க எப்படி கொண்டாடணும்னு சொல்லி பாருங்க. என்ன பாட்டு பாடுறோம்னு சொல்லி. 1 2 3 4 Let
எங்கள் அணியின் ஆடை அலங்காரம் வரப்போகும் கிறிஸ்து பிறப்பின் 5 மெழுகுவர்த்திகளை குறிக்கிறது. 3 பர்பிள், பிங்க், ஒயிட். தேங்க்யூ. ஒரு பர்பிளா? கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். 5 ஓகே. அருமையாக பாடல் பாடி இசை மழையில் நனைய வச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். கலர் கலராக வந்தாங்க. கடைசியாக ஒரு விளக்கத்தையும் பயங்கரமாக கொடுத்துட்டு போனாங்க. நிறைய மெழுகுவர்த்தி வந்துருச்சு. ஆனால் இல்லை 5 தான் இருக்கணும். பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்ததாக தொகுதி 3வது என்னை அன்போடு அழைக்கின்றோம். பொறுமையாக அழகாக நீங்கள் 3, 2, 1 your time starts now. வாடை காற்றும் தென்றலும் வீச பனி பொழியும் காலம் இது. மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பும் நேரம் இது. மறையின் ரகசியத்தை விளக்க விண்ணின் வேந்தன் மண்ணின் மைந்தனான தருணம் இது. இத்தருணத்தில் பெத்லஹேம் பாலனை வாழ்த்தி பாடுவோம். வாருங்கள். Naine
மக்கள் தயவு கூர்ந்து கவனத்திற்கு ஓகே. தனிநபராக இருந்தாலும் நம்மை மகிழ்ச்சிப்படுத்த நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பதற்காக அவர் தன்னுடைய பாடுகள் வழியாக பாட இருக்கிறார். எனவே நமது வாழ்த்துக்களை அவருக்கு கரங்களை தட்டி சிங்கிள் மேனா வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Happy Christmas, Merry Christmas, Happy Christmas, Merry Christmas. அவன் இயேசு பிறந்துள்ள மகிழ்வே, அவன் இயேசு பிறந்துள்ள உலகம் மகிழ்வே. இறையாட்சி மலரட்டும், நம்மை விடுதலை விரியட்டும். இறையாட்சி மலரட்டும், நம்மை விடுதலை விரியட்டும். இயேசு பிறந்துள்ளார், உலகம் மகிழ்வே. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இறை மக்கள் என்று சொல்ல முடியாது, இறை மகன். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்ந்து வாசித்த நண்பருக்கும். அடுத்த குரூப் 10வது அழகா வந்து ஒன்னா மன்னிச்சிருங்க, 1 நம்பர் வந்து நில்லுங்க. அதற்கு மத்தியில் இப்போது ஒரு அழகான விஷயம் நடக்க இருக்கிறது. இன்னும் 2
3 தொகுதிகள் இல்லையா, தொகுதி 1, 6, 2 இப்போ அவங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சியை கொடுக்க போறாங்க. அது இடைப்பட்ட வேளையில் ஒரு சின்ன பிரேக். முக்கியமான நிகழ்வு, அதாவது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருட்தந்தை ரூஃபஸ் அவர்களை கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தி தருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கரவொலி எழுப்பி தந்தையை நாம் வரவேற்போம். மூன்றாவது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிதம். 2-3 குழுக்கள்லாம் பார்த்தேன், எனக்கே டான்ஸ் ஆடணும் போல வந்துச்சு. கிறிஸ்துமஸ் தாத்தா எவ்வளவு தூரத்துக்கு ஆடினார்னா தடுக்கி விழுற அளவுக்கு அவர் அருமையாக டான்ஸ் ஆடினார். ஆக அருமையான ரிதம் ஆர்கனைஸ் பண்ணது. எனக்கு தெரியும் அன்பியத்துல எவ்வளவு கஷ்டம் ஆர்கனைஸ் பண்றதுன்னு. அதுவும் இந்த மழை காலத்துல டிசம்பர் 3ஆம் தேதியில இருந்து இந்த இன்னைக்கு 16 வரைக்கும் ஒவ்வொரு வீடா தட்டி ஏவா ஏவா என்ற ஏவாக்களையும் ஆதாம் ஆதாம் என்ற ஆதாம்களையும் அருமையாக கூப்பிட்டு அருமையாக நீங்கள் நிகழ்வுகளை செய்திருக்கீங்க. ஆனா ஒன்னே ஒன்று கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பெண்களுக்கு தான் கலர் கலர் ட்ரெஸ், ஆனா பாவம் ஆம்பளைங்க ஒயிட் அண்ட் பிளாக் தான். சிலுவப்பாதைக்கும் ஒயிட் அண்ட் பிளாக் தான், கிறிஸ்துமஸ்லயும் ஒயிட் அண்ட் பிளாக் தான். அடுத்த முறையாவது வேற கலர் ட்ரெஸ் போட நீங்க பாருங்க. அருமையான ஆர்கனைசேஷன். மேல வந்து அவ்வளோ சிரிப்பு. நான் வாழ்க்கையிலே முதலாக பிரெக்னன்ட் ஆன ஜோசப்ப பார்த்தேன். கொஞ்சம் பிரெக்னண்டா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டோடைய வார்த்தைகளே அன்னை மரியாள் தான் ஆண்டோடைய வாக்கை அவங்க வயிற்றுல சுமந்தார்கள். ஆனா நம்முடைய ஜோசப்பும் சுமந்து அங்க பாத்தீங்கன்னா அந்த ஜோசப்பு அந்த குழந்தையும் பார்த்துக்கிட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டு என்ன அருமையாக இருந்தார் தெரியுமா. அதை பார்க்க நானும் ஒரு ஜோசப்பா இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு கூட நினைத்தேன். மிக அருமையாக இருந்தது. எல்லோருமே தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த குரல் வளத்தை கொண்டு அருமையாக பாடினீர்கள், பாடிக்கொண்டும் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். நான் பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் தமிழ்நாட்டில். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் நமக்கு சொல்றது என்னவென்றால், கோடம்பாக்கம் என்றாலே காங்கிரிகேஷனல் சிங்கிங், எல்லோரும் சேர்ந்து பாடுவது என்பது கோடம்பாக்கம் பங்கு பாத்திமா பங்குக்கே உரித்தான ஒன்று. இந்த மேடை எத்தனையோ பேரை உருவாக்கி இருக்கிறது. நானும் அது ஒருத்தன். இந்த ஸ்கூல்ல படிச்சேன், நான் ஒரு அலுமினஸ். இந்த மேடையில் தான் நான் ஆல்ட்ரபாயா இருக்கும்போது ஆடி இருக்கேன். இந்த மேடையில் தான் யூத்தா இருக்கும்போது அழுது நடிச்சிருக்கேன். இதே மேடையில் தான் எல்லாம் செய்திருக்கோம். இந்த தளத்தை நீங்களும் நானும் நம்முடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணினோம் என்றால் நிச்சயமாக கேரல்ஸ் என்பது அருமையான ஒன்றாக அமையும். இந்த பாடல்கள் மட்டுமல்லாமல் எப்போதும் நம்முடைய வாழ்வு பாடலாக அமைந்து அது பிறப்பென்றாலும் இறப்பென்றாலும் வெறுப்பென்றாலும் நெருப்பாக என்றாலும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய பாடல்களின் மூலம் ஆண்டவரை போற்றுவோம். அந்த பாடல்களின் மூலம் இணைவோம். இந்த பாடல்களால் நாம் எப்போதும் பலம் பெறுவோம். எப்போதும் இது இனிமை நிறைந்த கிறிஸ்துமஸாக வரவிருக்கின்ற 2024 உங்கள் அனைவருக்கும் 16 செல்வங்களையும் அள்ளி அள்ளி தந்து வளமும் நலமும் அமைதியும் ஆனந்தமும் சந்தோஷமும் அருள்வளமும் பொருள்வளமும் பொங்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரேக் தான் இருக்கும், ஆனால் பெரிய பிரேக் ஆயிடுச்சு. நம்ம அனைவரையும் பல விஷயங்கள் வழியாக ஊக்குவிக்க நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக கைகளை தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். ஓகே, ஆர் யூ ரெடி? 5. அந்த குழந்தை அழுவ ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். 4, 3, 2, 1, 0. தொடக்கத்தில் ஆதியில் பெத்லகேமில் பிறந்த இறைவன் அன்று 3 ராஜாக்கள் காண அவரை நோக்கி வந்திருந்தனர். வானதூதர்கள் புடைசூழ மீட்பர்கள் அனைவரும் சுற்றி நிற்க 3 ராஜாக்களின் வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த இறைவனுக்கு அவர்களின் வரவேற்பு புதுவித அனுபவத்தை கொடுப்பது. இன்று நம் இல்லங்களிலும் நம் உள்ளங்களிலும் நம்மை நோக்கி வருகின்ற இறைவனை இன்னும் நெஞ்சில் குடியேற்றி தாளாட்ட இந்த பாடலை சமர்ப்பிக்கின்றோம்.
கிறிஸ்மஸ். அருமையாக பாடி இந்த ஸ்டேஜை அரங்க வைத்த கிறிஸ்மஸ் தாத்தாக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா நேஷனல் அந்தம் பாடுற மாதிரி அமைதியாக நின்ட்டாரு. பரவாயில்ல, நீங்க வந்தது எங்களுக்கு மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறையாக கரங்களை தட்டி நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்ததாக 6வது தொகுதி நபர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நல்ல பசங்க, நல்ல பிள்ளைகளாம் நான் சொன்னதை கேட்டீங்க. கெட்ட பசங்களாம் ஒரு சில பேர் இருக்கீங்க. நான் சொல்றதை கேட்காம கைமையான்னு பேசிட்டே இருந்தீங்க. நல்லா தெரியுது. இருங்க, நீங்க உங்க தொகுதியோட பாட வருவீங்களா? அப்ப நான் பேசுறேன். பேசுட்டா? இன்னும் 2 தான் இருக்கு. இன்னும் ஆமா 1 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தயவு கூர்ந்து கொஞ்சம் அமைதி காத்து அவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் அது பண்ணுவோம். செக் பண்ணிக்க. லாஸ்ட் மைக் ஆன் பண்ணிருக்கா? வருது ஃபைன். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க ஐயா. செக் செக். ஓகேவா? 5 4 3 2 1. Your time starts now.
வாழ்த்துக்கள். அழகாக நல்ல சத்தமா ஐயா நன்றி. மீண்டும் ஒருமுறையாக நம்ம கரங்களை தட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். தேங்க்யூ வெரி மச். நல்லா பாண்டிங்க. ஒரே சிவப்பு கலரா போகுது. பரவாயில்ல. ஆண்களுக்கு இந்த வாட்டியும் வெள்ளை சட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. அடுத்ததாக கடைசி குழு நம்பர் 2 தயவு கூர்ந்து நீங்கள் மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். கடைசி 4 3 2 1 0 your time starts now. உலக மக்களுக்கு அன்பையும் சமாதானத்தையும் இறையாட்சியும் போதித்து மனமாற்றத்தை தர வந்த தேவகுமாரன் பாலனேசுவை நாம் உள்ளத்தில் வரவேற்று தாலாட்டு பாடி மகிழ்வோம். வாருங்கள்.
மேரி கிறிஸ்மஸ் டு யூ. அழகாக பாடி முடித்த தொகுதி 2 மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகள் அழகாக பாடினாங்க. சிவப்பு சட்டைக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. ரிசல்ட்ஸுக்காக எல்லாரும் ஆவலோடு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் தெரியும். அதற்கு முன்னதாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் சொல்ல இருக்கிறோம். சோ ப்ரோக்ராம்ஸ் நல்லா இருந்துச்சா? பாடல் நல்லா இருந்துச்சா? சத்தமே கேட்கலையே. நல்லா இருந்துச்சு சத்தமா சொல்லுவீங்களா? வெரி குட். சோ இந்த அருமையான நிகழ்ச்சி, நான் ரொம்ப சத்தம் போட மைக் ஆஃப் பண்ணிட்டேங்க. சரி, இந்த அருமையான நிகழ்ச்சி, இந்த பாடல் போட்டியை பொறுப்பெடுத்து நமக்கு எல்லாம் நடத்தி தந்தவர், பங்கு தந்தையினுடைய அனுமதி பெற்று அழகாக பொறுப்பெடுத்து நடத்தி தந்தவர் நமது பாசமிகு சகோதரர் திரு தினேஷ் அவர்கள். திரு தினேஷ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அண்ணன் 25 வருடங்களுக்கு மேலாக நமது பங்கிலே தமிழ் பாடகர் குழு தலைவராக இருந்து அருமையான வகையிலே நடத்தி கொண்டு வருகின்றார். மழை புயல் வெயில் என்றும் பாராமல் எந்த நேரத்திலும் திருப்பலிக்கு சரியான நேரத்திலே அவரும் வருவார். தகுந்த முறையில் ஏற்பாடு செய்து திருப்பலியிலே பாடல்கள் ஒலிக்க அவர் உதவிடுவார். சோ அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை அருமையாக நிகழ்த்தி தந்த அண்ணன் தினேஷ் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ரூஃபஸ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து தினேஷ் அண்ணனை கௌரவிப்பார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். உற்சாகமாக கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியினை பாடகர் குழு தலைவர் அவர்களுக்கு தெரிவிக்கின்றோம். அருட்தந்தை ரூஃபஸ் அவர்களுக்கு நமது நன்றிகள். மதிப்பீடுகளை இப்பொழுது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். யார் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள், யார் முதல் இடத்தை பெறப் போகிறீர்கள், 2ஆம் இடம் 3ஆம் இடம், நாம் எல்லாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றோம். எல்லா பாடல்களுமே அருமையான வகையில் இருந்தது. முன்பை விட இப்பொழுது சூப்பராக இருந்தது. பாடும் பொழுதே பின்னாடி இருந்த நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மியூசிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாடல்கள் எல்லாமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கிற என்பது உங்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்தும். இன்னும் சிறிது நேரத்தில் நமக்கு முடிவுகள் தெரிய இருக்கின்றது. நன்றி உரை சொல்ல இருக்கின்றோம். இந்த அழகான பாடல் போட்டியினை நமக்கு உருவாக்கி தந்த, அனுமதி அளித்து அருமையாக நடத்தி தர ஆவண செய்த நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு கரவொலி எழுப்பி நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பயணித்து எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி வழிநடத்தும் உதவி பங்கு தந்தை கிறிஸ்டி பால் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவரோடு இணைந்து பயணித்த அருட் சகோதரர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற மண்ணின் மைந்தன் அருட்தந்தை ரூஃபஸ் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நடுவர்களாக வந்து தங்கள் நேரத்தை நமக்காக கொடுத்து அருமையாக தீர்ப்பினை எழுதி கொண்டிருக்கின்ற நடுவர்கள் திரு சேகர், திரு பால்ராஜ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்கு பேரவையின் துணை தலைவர் திரு பெனிஸ்டன் அவர்களுக்கும், பங்கு பேரவை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும், அன்பிய தலைவர்கள், பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்குமாக வந்திருக்கிற பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் எங்களது பங்கின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கரவொலி எழுப்பி மீண்டும் ஒரு முறையாக உற்சாகமாக நன்றினை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நேரம் இல்லாத காரணத்தால் பங்கு தந்தை ஒரு விருப்பப்படுறாங்க. பங்கு தந்தையின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றலாமா? சட்டமே இல்லையே, நிறைவேற்றலாமா? சரி, பங்கு தந்தை என்ன விருப்பப்படுறாங்கன்னா உதவி பங்கு தந்தை ஒரு பாட்டு பாடணும்னு விருப்பப்படுறாங்க. தேங்க்யூ ஃபாதர். கிறிஸ்து பிறப்பு பாடல் சொன்ன உடனே எதுவுமே நான் தயார் பண்ணாமல் வந்துட்டேன். ஆனால் நமக்கு தெரியல, இப்போ பாடி ஆகணுமா தந்தை? சரி, ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ள நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கங்க.
ஆரம்பித்துவிட்டது. தீர்ப்பளிக்கும் நேரம். அதற்கு முன்பாக நமது அன்புக்குரிய நடுவர்கள் திரு சேகர், திரு பால்ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடைய அனுபவத்தை நம்மோடு சிறிது பகிர்ந்து கொள்வார்கள். பின்பு அவர்கள் இந்த முடிவினை இப்பொழுது அறிவிக்க இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் வணக்கம். ஃபாதருக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா பாடினீங்க. இதோடைய மெயின் இது வந்து பரிசு கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து பங்கு பெறணும். அதுதான் மெயின் காரணம். இதுவே அதுதான். அதனால தான் நம்ம இந்த போட்டி வைக்கிறது, பரிசுக்காக கிடையாது. அதனால் நீங்கள் யார் பரிசு இல்லை, நம்ம முதலிடம் வரல, ரெண்டாவது இடம் வரலன்ட்டு நீங்கள் யார் வருத்தப்படக்கூடாது. ரொம்ப நம்ம இது வந்து ஜாலியாக நம்ம பண்ணுறது. அவங்க ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம அடுத்த சன்னதியில் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறது மெயினாக. அதனால் நீங்கள் யாரும் வருத்தப்பட வேண்டாம். எல்லாருமே நல்லா அருமையாக பாடினீங்க. ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருந்தது. சில பேருக்கு வந்து சில பேர் என்ன பண்ணணும்னா, சில பேர் வயசு இது இருக்கங்கும்போது அவங்க வந்து பிச்சுகளை வந்து கரெக்ட் பண்ணணும். சில பேர் அதனால தான் சில பேர் நல்லா பாடினாங்க. சிலது வந்து ரிதம் டாமினேட் இருந்தது. அது வந்து அது நம்மளுக்கே தெரியணும் அது எப்படி இருக்கிறது. மற்றபடி எல்லாமே நல்லா சூப்பர், அருமை. வணக்கம். யாருக்கும் யாரும் உழைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து விட்டீர்கள். மிக சிறப்பாக பாடினீர்கள். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். இது வந்து பிரைஸ் கிடைக்கலன்னு யாரும் நினைக்காதீங்க. கடவுளுக்காக நீங்கள் பாடினீங்க. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்தது நம்ம பங்கு தந்தைக்கு, உதவி பங்கு தந்தைக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிகள் திரு சேகர் அவர்களுக்கும் திரு பால்ராஜ் அவர்களுக்கும். இப்போ நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ண போறீங்க. மூன்றாவது சொல்லும்போது அவங்க சொல்றீங்களா? மூன்றாவதுல இருந்து நான் சொல்லிடுறேன். மூன்றாம் பரிசை பெற இருக்கின்ற தொகுதி என்னன்னு பார்க்கலாமா? என்ன கெஸ் கேட்க மாட்டேன், டைம் ஆகுதுன்னு சொல்றீங்க. மூன்றாம் பரிசு யாராவது கெஸ் பண்றீங்களா? மூன்றாவது யார் வரும்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? ரெண்டா? அந்த பொண்ணு சொல்றது சார் 5. மூன்றாம் பரிசை வெல்கின்றது தொகுதி 5. ஓகே, அடுத்ததாக இரண்டாம் பரிசை பெறுகின்ற தொகுதி எது என்பதை பார்ப்போம். ஏதாவது கெஸ்? யாராவது கேளுங்க. அந்த பொண்ணு கரெக்டா சொன்னுச்சு. கெஸ் பண்ணுங்க. என்ன யாரும் நீங்களே சொல்லிக்கலாமே, நாங்க தான் வருவோம்னு சொல்லாமே. 2 அவங்க 2ன்றாங்க. 6 அடுத்து 3 11 கரெக்டா சொல்லியிருக்காரு. யார் அது? இரண்டாம் பரிசை பெறுகின்றது தொகுதி 11. அருமை அருமை. இப்பொழுதுதான் முதல் பரிசை பெறுகின்ற தொகுதி என்பது இருக்கிறது. இன்னும் சொல்லல. 10ல இருந்து என்ன போறோம், வெயிட் பண்ணுங்க. இப்ப சொல்லுங்க. சொல்லிடுறோம். 10 9 8 சத்தமே இல்ல 7 6 2 1 மூன்றாம் முதல் பரிசை பெறும் தொகுதி மூன்றாம் தொகுதி. மூன்றாம் பரிசை பெறும் தொகுதி எல்லாருக்குமே பரிசு உண்டு. பங்கெடுக்கிற எல்லாருக்குமே பரிசு. சரிங்களா? ஏதோ பங்கு சார்பாக உங்களுக்கு கிடைக்கிற சின்ன பரிசா இருந்தாலும் நினைவா வச்சுக்குங்க. சரியா? ஆகவே யாரும் வெறும் கையா போகக்கூடாது. எல்லாருமே சிறப்பா முயற்சி செஞ்சீங்க. கொஞ்சம் ஷார்ட் டைம்ல மழையா இருந்தாலும் வெள்ளமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு எல்லாருமே ஆர்வத்தோட பங்கெடுத்தீங்க. அதான் எனக்கு ரொம்ப பிடித்தது. மிக அருமையா பாடினீங்க. அதனால எல்லாரையும் உற்சாகப்படுத்தும் வகையில் எல்லோருக்குமே பரிசு உண்டு. இப்பொழுது மூன்றாவது பரிசை நம்முடைய சேகர் அவர்கள் மூன்றாவது பரிசினை வழங்குவார்கள்.
வாங்க, மூணாவது பரிசு பெறுகிற தொகுதி அது. மூன்றாம் பரிசை பெறுகின்ற தொகுதியை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசுகள் பெற தயவு செய்து முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, மேல வாங்க. யாருப்பா மூணாவது தொகுதி? வாங்கப்பா, வாங்க வாங்க. மூன்றாம் பரிசு பெறும் தொகுதி மேல வாங்க, மேல 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 வாங்க. இவர்களுக்கு பரிசளிக்க சேகர் அவர்கள், நடுவர் சேகர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே குரூப்பா வாங்கி கொடுத்துங்க. ஓகே, மேல கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. அடுத்து இரண்டாவது பரிசு ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, குரூப் போட்டோ எடுத்துங்க. ஜோரா ஒரு கரம் தட்டி மூன்றாம் பரிசு பெறுகிற தொகுதி 5. தொகுதி 5 அது. தொகுதி 5க்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், வாழ்த்துக்கள். குட், தேங்க்யூ. அதை அப்புறம் பிரிச்சு கொடுத்துருங்க. வாழ்த்துக்கள். ஓகே. அடுத்ததாக இரண்டாம் பரிசை பெறுகின்ற தொகுதி 11. அப்படியே வாங்க, வேகமா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. தொகுதி 11 நீங்க இப்படி போயிடுங்க, வழி விட்டுருங்க, அவங்களுக்கு வழி விடுங்க. தொகுதி 11 வாங்க. நடுவர் பால்ராஜ் அவர்கள் இந்த பரிசினை வழங்குவார். திரு சேகர் அவர்களுக்கு நன்றி. இரண்டாம் பரிசினை வழங்குவதற்காக திரு பால்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரியமானவர்களே, பாட்டு ரெடி ஆயிடுச்சு. என் பாட்டுல நிறைய உங்களுக்கு விருப்பமா? சரி, நீங்க அப்புறமா நினைங்க. பிரைஸ் வாங்கிட்டு போய் உட்காந்துருங்க. போயிட்டீங்கன்னா மனசு கஷ்டமாயிடும். கேட்டுட்டு போக முடியாது, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சோ சீக்கிரமா வந்து நின்று உங்களுடைய பரிசினை பெற்றுக்கொள்ளவும். ஓகே, திரு பால்ராஜ் அவர்கள் மேடைக்கு செல்லவும். எல்லாரும் சேர்ந்து நின்று வாங்கிக்கோங்க. நடுவில் கொடுப்பா. என்னாச்சு பாரு. இருபது நபர்கள் தொகுதி 11க்கு வாழ்த்துக்கள். ஜோரா கரம் தட்டி சிறப்பான பாடல் பாடி அழகாக பாடிய தொகுதி 11க்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். God bless you. அடுத்ததாக தொகுதி 11. தொகுதி 3. தொகுதி 3 1வது பரிசு. முதல் பரிசை வழங்குவதற்காக உங்களை பார்த்த உடனே அப்படி பிரமிப்பாயிடுச்சு, வேற இல்லை. ஓகே, கிறிஸ்துமஸ் தாத்தா தடிக்க விழுந்ததுனால உங்களுக்கு பரிசு கிடைச்சிருக்குது. தொகுதி 3 19 members, please go up. 19 members go up. இந்த தொகுதி 3க்கு பாராட்டுகள். பரிசுகளை வழங்குவதற்கு பரிசுகளை வழங்க அருட்தந்தை ரூபஸ் அடிகளார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஃபாதருக்கு வழி விடுங்க, ஃபாதருக்கு வழி விடுங்க. தொகுதி 3க்கு சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். வெரி குட். நல்லா ஆள் செட் பண்ணி பாருங்க. எல்லாம் எடுக்கிறாங்க போட்டோலாம் எடுக்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்ததாக ஆறுதல் பரிசு எல்லாருக்கும் உண்டு. எல்லா தொகுதிகளுக்கும் ஆறுதல் பரிசு உண்டு, போயிடாதீங்க. பங்கெடுத்த அனைவருக்குமே பரிசுகள் உண்டு. டைம் ஆச்சு, வாங்க அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. 10 தொகுதி இங்கே சரி. தொகுதி 10. தொகுதி 10 வாங்க. தொகுதி 10 ஒரு ஆள். அவன் 2 பேருக்கு கொடுப்பா பிரைஸ். 2 பேருக்கு. தொகுதி 10. தொகுதி 1 6 நபர்கள் பங்கெடுத்த தொகுதி 1. 8 நபர்கள் பங்கெடுத்த தொகுதி 1. தொகுதி 1 யார்? வாங்க சீக்கிரம் வாங்க. 18 பேர். 18 பேர்.
15 தானா? ஓகே. 15 தொகுதி 6க்கு 15 ரோமை ராஜபூபனே பாடலை நாம இறுதி பாடலாக பாடி நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி திரு அவைக்கு நன்றி சொல்லி செல்வோம். அனைவரும் உள்ளே வர வேண்டும். இறுதி பாடல் பாட எல்லோரும் உள்ள வாங்க. எல்லோரும் ப்ளீஸ் கம் இன்சைட். கடைசி பாடல் பாடிவிட்டு செல்வோம். வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. அனைத்து நடுவர்களுக்கும் சிறப்பு விருந்தினருக்கும் பங்கெடுத்த பங்கேற்பாளர்களுக்கும் ஒளி அமைப்பை ஏற்படுத்திய ஜார்ஜ் அவர்களுக்கும் நன்றி. இன்று வழங்கப்பட்ட ஒளி அமைப்பு நம்முடைய பங்கிற்காக நாம் வாங்கிய அமைப்பு. ஆகவே இது முழுவதுமாக பங்கிற்காக நாம் வாங்கிய அனைத்தும் இது இன்றையிலிருந்து பங்கிற்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே இது இன்னிலிருந்து பங்கிற்காகவே நாம் பயன்படுத்துகிறோம்.